தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. ஆனாலும் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சக ஊழியர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றிய பின்பு நான் சொல்லும் பாடலை 27 முறை பிரயாணம் செய்யவும். மந்திரமாவது நீருவானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயன் திருநீரே என்ற பாடலை 27 முறை பிரயாணம் செய்த பிறகு சிவபெருமானை மனதுருகி வேண்டுங்கள். இந்த வாரம் முழுக்க நீங்கள் நினைத்த காரிய வெற்றியை கொடுக்கவும், உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீரி ஒரு தெளிவான மனதை பெறவும் வேண்டுமென வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.